பிறந்த தேதி 19/11 2006. 2006. பிறந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:15. 8:15 AM. பிறந்த இடம் மதுரை தான். புரியலம்மா? மதுரையா? பிறந்த ஊர் மதுரை. மதுரை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி வந்து துலாம் ராசி. துலாம் ராசி. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். தனுசு லக்னம். தனுசு லக்னம். அம்மா நீங்க கொடுத்துருக்கிற 8.15ன்ற மாதிரி விருச்சிக லக்னம் தான் வருது. ஒரு நிமிஷத்துல லக்னம் மாறுது. சரிங்க குருஜி. 8:16 8:17 பிறந்திருந்தா தனுசு லக்னம். சரி சரிங்க குருஜி. சரியா எனக்கு தெரியல. 5 நிமிஷம் 10 நிமிஷம் சரியா தெரியல. 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். சரிங்க குருஜி. இப்போ 20 வயசு ஆகுது தம்பிக்கு. ஆமாம் குருஜி. தனுசு லக்னமா இருந்தா மதுரையில் இருக்க மாட்டாரு. தனுசு லக்னமா இருந்தா மதுரையில் இருக்க மாட்டாரு. வெளிநாடு வெளி மாநிலத்தில் படிக்க போகணும்னு இருப்பாரு. ஏற்கனவே வெளி இடங்களுக்கு வந்திருப்பார் 11 வயசுக்கு பிறகு. எங்க இருக்கிறீங்க இப்போ நீங்க? மதுரையில் இருக்கோம். திண்டுக்கல்ல போய் படிச்சுட்டு வரா. அவ்வளோதான். தம்பி வந்து மதுரை திண்டுக்கல் ஏரியாவில் தான் இருக்கிறார் இன்னும். ஆமாம். அப்படின்னா 8.15க்கு முன்னாடி பிறந்து விருச்சிக லக்னமாக தான் இருக்கும். கொஞ்சம் கோவக்காரனாக இருப்பாப்ல. அவன் வந்து பெட்ரோ கெமிக்கல் படிக்கிறான் குருஜி. சரிங்கம்மா. அவன் ஜாதகத்துல வந்து தனுசு லக்னம் போட்டிருக்கு. ஏம்மா ஜாதகத்துல தனுசு லக்னம் போட்டிருந்தா கடவுள் வந்து ஜாதகம் எழுதுறது இல்லம்மா. என்ன மாதிரி ஒரு ஜோசியர் தாம்மா ஜாதகம் எழுதுறாரு. அதுவும் உங்க ஊர் ஃபுல்லா வாக்கிய பஞ்சாங்கம்மா. ஜாதகத்துல தனுசு லக்னம்னு போட்டிருந்தா எல்லா ஜோசியரும் தப்பு பண்ணுவார், நான் உள்பட. நான் மட்டும் என்ன தெய்வ பிறவியா என்ன? எனக்கு வந்து தப்பே வராதா என்ன? உங்க ஊர்ல வாக்கிய பஞ்சாங்கம் தோராயமா எழுதக்கூடிய பஞ்சாங்கம். கணிதத்தை வேணா கம்ப்யூட்டர் வந்து கணக்கு போடும். கம்ப்யூட்டருக்கு வந்து கணிக்க தெரியாது, பலன் சொல்ல தெரியாது. ஆனால் ஜோசியரை விட நல்ல ஜாதகம் எழுத தெரியும் கம்ப்யூட்டருக்கு. 8.15க்கு உங்கள் பையன் பிறந்திருந்தார்னா விருச்சிக லக்னம். வாக்கிய பஞ்சாங்கத்தில் தோராயமாக தான் தூக்கி லக்னத்தை போடுவாங்க. தனுசு லக்னம்னு போட்டிருப்பாங்க. நான் அதுக்கு தான் கேட்குறேன். பையனுக்கு இப்போவே 20 வயசாச்சு, குருதசை நடக்குது. குருதசை 12ஆம் இடத்துல தனுசு லக்னமாக இருந்தால் உங்கள் பையன் +2 காலேஜெலாம் படித்ததே வெளி மாநிலத்தில் வந்து படிச்சிருக்கணும், அல்லது மெட்ராஸ் கிட்ராஸ்னு வந்திருக்கணும் 500 கிலோமீட்டர் தாண்டி. இன்னும் அவர் திண்டுக்கல்ல தான் இருக்கிறாருன்றீங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்லலை. உங்கள் பையன் கோவக்காரன்னு அதை கண்டுக்கவே இல்லை நீங்கள். கோவக்காரன் தானே? நான் வந்து அவனுக்கு 8ல சனி இருக்கு. அதுதான் பயம். 8ல சனி இருக்கா? அது வேறையா? சனி ஆமாம், அதுவும் வாக்கிய பஞ்சாங்கத்தில் 8ன்னு வரும். தனுசு லக்னப்படி 8ன்னு வருதா? 10ல் தாமா சனி இருக்கிறாரு. ஐயோ, இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தினால வர்ற பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஏமா கம்ப்யூட்டர் உங்கள் பஞ்சாங்கத்தை தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டரில் போய் ஜாதகத்தை கணிங்கம்மா. ஜோதிடர் எழுதுகின்ற அமைப்புகளில் தவறுகள் வரத்தான் செய்யும். எல்லா ஜோசியரும் என்னையும் உள்பட மனுஷங்க தான். கம்ப்யூட்டர் ஜாதகத்தில் தவறுகள் வராது. அதுலேயும் திருக்கணிதப்படி கம்ப்யூட்டராக போட்டுக்கங்கம்மா. திருக்கணிதப்படி உங்கள் பையனுக்கு 10ல் தான் சனி இருக்குது, 8லலாம் சனி இல்லை. 8.15க்கு அவர் பிறந்திருக்கின்ற அடிப்படையில் தான் இன்னும் திண்டுக்கல் பக்கத்திலேயே இருக்கிறாரு. 12ஆம் பாவகம் தனுசு லக்னப்படி இருந்தால் இயங்க ஆரம்பித்து சுபத்துவமாக இயங்க ஆரம்பித்து சென்னைக்கு வருவது, வெளி மாநிலத்தில் படிப்பது என்கின்ற அமைப்பை 20 வயதுகளிலேயே கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அந்த பையனுக்கு கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான். 2 வீடுகளில் 6 கிரகங்கள் இருப்பது ஓரளவுக்கு யோக அமைப்பு. சனி 10ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 10ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து சூட்சும வலுவோடு இருக்கிறார். சிம்மத்தில் பொதுவாக சனி இருந்தால் தகப்பனை பாதிக்கும்னு சொல்லுவேன். அது இந்த ஜாதகத்துக்கெல்லாம் செல்லாது. ஏன்னா சூரியன் 2 சுபர்களோடு இருக்கக்கூடிய தன்மை 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தகப்பனையும் பாதிக்காது. ஜாதகம் நல்ல ஜாதகமா? வேற ஏதாவது கேட்கணுமா? அவனுக்கு என்ன படிப்பான், கல்யாணம், குழந்தை அதெல்லாம் எப்படி இருக்கும்? சூரியன் சம்பந்தப்பட்ட படிப்புகள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்புகள் இவருக்கு நல்லா இருக்குமா. கல்யாணம் கொஞ்சம் தாமதமாகும். இப்போல்லாம் கல்யாணம் கிடையாது. 26 வயதிற்கு பிறகு சனி திசையில் தான் கல்யாணம் நடக்கும். 2033க்கு பிறகு 3ஆம் அதிபதியான சனி சூட்சும வலுவோடு இருக்கின்ற காரணத்தினால 28 வயதில் தான் கல்யாணம் நடக்கும். திருமண அமைப்புகள் நல்லா இருக்கும். 2 சுபர்கள் வலுத்து 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால திருமண அமைப்புகள் நல்லா இருக்குமா. அரசு சார்ந்த அமைப்புகளில் தொடர்புகளில் சேவை சார்ந்த தொடர்புகள் அமைப்புகளில் வேலை கிடைக்குமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப வணக்கம் குருஜி.